இப்போ பார்த்தீங்கன்னா படுகளம்ங்கிற ஒரு அற்புதமான அதிசயமான விழாவுக்கு வந்திருக்கோம். இங்கே படுத்திருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் இப்போ இறந்ததுக்கு சமங்க. இவங்க வந்து எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் சாமி வந்து மயக்கமாடி படுத்து கிடக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக இவங்கள இப்போ தீர்த்தம் தெளித்து உயிர்ப்பிக்க வைக்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். இது வந்து மணப்பாறை பக்கத்தில் படுகளம்ங்கிற ஏரியாவில் நடக்கும். வீரப்பூர் பக்கத்தில் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்டவங்க இது போல் சாமி வந்து இது போல் படுகளமான நிலையில் இருக்காங்க. இது பொன்னர் சங்கர் கதையை அந்த வரலாற்று நிகழ்வாக கொண்டாடப்படுற ஒரு விழாவாக இந்த ஊரில் கொண்டாடப்படுது பல தலைமுறைகளாக. இதுதான் இந்த பொன்னர் சங்கர் கன்னிமார் அவங்க இருக்கிற கோயில். இங்கே பாருங்கள், இவங்க எல்லாமே அந்த படுகள மாணவர்கள்னு சொல்லுவாங்க. இவங்கள ஒரு வயசுக்கு வராத கன்னி பெண் வந்து தீர்த்தம் தெளித்து எழுப்புற நிகழ்ச்சி அடுத்து நடக்கும். அதாவது அவங்களுக்கு உயிர் தர நிகழ்வு. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள சாமியாடி மயங்கினவங்கள தூக்கிட்டு வந்து இது போல் படுகளத்தில் வைக்கிற ஆட்கள். ரொம்ப ஒரு அற்புதமான விழா. ஆன்மீகம்னா என்னன்னு இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கலாம் இங்கே வந்து பாருங்கள் கடவுள் எப்படி இருக்காருன்னு.